வழக்கமாக கட்டுற வீட்டில் இருந்து ரொம்பவே வித்தியாசமாக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஃபியூஷன் ஆஃப் மாடர்ன் அண்டு ஆன்டிக் ஸ்டைலில் இவங்க இந்த டிசைனை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரைப்ஸ், டெக்ஸ்சர், பார்டர் டிசைன்ஸ் வித் டைல்ஸ் ஒர்க்கோட சாண்ட் ஃபினிஷ் கலரில் வித்தியாசமாக எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட், ஃபால் சீலிங்கில் நிறைய உட்கார்விங் டிசைன்ஸ் வித் ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட பெரிய லிவிங் ஸ்பேஸ். ஐ சீலிங் ஸ்ட்ரக்சர் வித் ஓடிஎஸ் அண்டு வாட்டர் ஃபவுண்டைன் புத்தா ஸ்டாச்சுவோட அழகான கோர்ட்யார்ட் ஏரியா. நல்ல கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வித் பியூட்டிஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அண்டு இம்போர்ட்டட் டைனிங் டேபிளோட பெரிய மாடுலர் கிச்சன். நல்ல லக்ஸரியஸாக ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட பெரிய மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கு ரெண்டு பக்கமும் வார்ட்ரோப்ஸோட பெரிய அட்டாச்சு வாக்கின் வார்ட்ரோப், பெரிய அட்டாச்சு பாத்ரூம் வித் பாத் டப்னு மாஸ்டர் பெட்ரூமை நல்லா மாடர்னாக வடிவமைச்சிருக்காங்க. பெரிய பால்கனி, தனியாக ஜிம் அண்டு ஹோம் தியேட்டர் ரூம், சின்னதாக கார்டன் செட்டப், இதெல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.8 சென்ட், அதாவது 2100 ஸ்கொயர் ஃபீட். சைட் 35 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3412 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு G+2 டைப்பில் கட்டியிருக்காங்க. ஈஸ்ட் சைட் ரோடு 30 அடி, சவுத் சைடு ரோடு 40 அடி. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய பார்டர் டிசைன்ஸ், நிறைய ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸ், அது போக டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து சாண்ட் கலர் பெயிண்டிங் ஃபினிஷில் எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு மைல்டு ஸ்டீல் வித் உட் டிசைன் HPL சீட்டில் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 19x16. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் 11,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோ பெருசாக இருக்குது. இதில் 2 காரை கூட நிப்பாட்டிக்கலாம். ஈஸ்ட் செட்பேக் ஏரியாவில் ஸ்டோன் பாத்வேயோட க்ரீனாக லான் செட்டப் கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியாஸுக்கு பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4.25x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். படிக்கட்டுக்கு கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் அழகாக CNC கார்விங் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை ஸ்மார்ட் லாக்கோட தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 17x16. தரைக்கு 5.25x2 அடி சைஸில் சிம்போலோ பிராண்டில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டேஸ் வச்சுருக்காங்க. சவுத் வாலுக்கு போகிற பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் பெரிய உட்டன் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக சைடில் கிளாஸ் டோர் வித் லைட்ஸோட பெரிய ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் ப்ரொஃபைல் லைட்ஸும், அது போக எக்ஸ்ட்ராவாக வுட் வித் கார்விங் டிசைன்ஸோட ஃபால் சீலிங்கை யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் 6 சீட்டர் ஃபேப்ரிக் சோஃபாவும், ஈஸ்ட் சைடில் 4 சீட்டர் சோஃபாவும், அது போக லேட்டஸ்ட் டிசைனில் உட்டன் சென்டர் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்னென்னா கோர்ட்யார்ட். சைஸ் 11x5.
தரைக்கு இம்போர்ட்டட் மொரக்கோன் டிசைன் ஸ்டைல்ஸும் சென்டரில் புத்தர் ஸ்டாச்சு வித் பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப் பிளான் பண்ணி பேக்ரவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 3D கிளே டைல்ஸ் எல்லாம் பதிச்சு இந்த ஸ்பேஸை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா கோர்ட்யார்டுக்கு டபுளைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்காக சீலிங்கில் நிறைய ஓடிஎஸ் விட்டுருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் சுவிட்சஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 21x11. டைனிங் ஸ்பேஸில் சென்டரில் 6 சீட்டர் டைப்பில் இம்போர்ட்டட் டைனிங் டேபிள் வித் கிளாஸ் டாப்போடு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் க்ராக்கரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸ், ஃபுல் பாடி டைல்ஸில் டேபிள் டாப், கீழே பேஸ் கேபினெட், அதிலே பார்த்தீங்கன்னா கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின், மேலே எல்இடி டச் சென்சரோட மிரர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைடில் பெரிய விண்டோ கொடுத்து அதுக்கு ஃபோல்டபுள் டைப்பில் கர்டைன் பிளைண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பெரிய உட்டன் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. கீழே 2 பக்கமும் டிராவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் டிஷ் வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேக்கர்டு கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் காலையில் மதியம் சாயந்தரம் என்னென்ன சமைக்க போகிறோங்கிற அந்த மெனு லிஸ்ட்டை வந்து நாம் இதில் எழுதிக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் டேபிள் டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி டைல்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ட்ரெயின் போர்டோட பெரிய சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி, ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்காக நிறைய கேபினெட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பெல்லாம் கொடுத்து மாடலர் கிச்சனை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோ. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம். சிஎன்சி கட் டிசைனில் டபுள் டோர் போட்டிருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 4x4.25. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. இது அட்டாச்சு பாத்ரூம், WPC டோர் மாட்டியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். தனியாக கிளாஸ் டோர் கொடுத்து உள்ள சவர் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், சவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11x10.25. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6.25x4.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே யூபிஎஸ் அண்டு வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது.
தேவைப்பட்டால் இந்த ஸ்பேஸில் கேப்சியூல் லிஃப்ட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரனைட்டும் லைட் கலரில் மொரக்கோன் டிசைன் டைல்ஸும் சைடு ஹேண்ட் ரையில் டிக்கெட் வித் டஃப் அண்ட் கிளாஸில் அழகாக ஃபேப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச் சைஸ் 12.75 19.25. இந்த டபுள் லைட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்டிங்லேயே டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16:11. இந்த 3 பெட்ரூம்ஸில் நமக்கு வார்ட்ரோப் கபோர்ட் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் தேவைப்பட்டா பில்டரே நம்ம சூஸ் பண்ணுற டிசைனில் அடிஷ்னல் காஸ்ட்டில் இவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 11:4.75. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து ஹோம் தியேட்டர் ரூம் கென்றாரோ. சைஸ் 16:11. அடுத்து ஹோம் தியேட்டரில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. சைஸ் 16:11. சைடு வாலில் டெக்ஸ்டர் டிசைன்ஸோட சர்க்குலர் ஷேப்பில் பெரிய ஓப்பனிங்கும் தரைக்கு போகிற மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸும் ஃப்ரண்ட்டில் போகிற அழகான டிசைனில் ஸ்டீல் ஹேண்ட் ரைலும் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் மூலிமா பால்கனியை லான்ச்சில் இருந்து அக்சஸ் பண்ணலாம். அதுக்காக அடிஷ்னலாக இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து 4th பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16:16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். சென்டரில் சூப்பரான டிசைனில் பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோ, ஹெட்போர்ட் டிசைன், பேக் சைடில் பேக் பேனல், சைடில் சூப்பரான டிசைனில் சைட் டேபிள்னு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க், கீழே ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் பெரிய வார்ட்ரோப், அதுக்கு அட்டாச்சாக டால் கேபினெட்ஸ், ஸ்டடி டேபிள், அது போக டிவி யூனிட்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணால் உள்ள வாக்கின் வார்ட்ரோப். சைஸ் 10.25 ரெண்டு பக்கமும் வார்ட்ரோப் அண்டு கபோர்ட்ஸ், அது போக சென்டரில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டூலோட கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் வித் லைட்ஸோட கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10.25 கார்னரில் ஜாகுவார் பிராண்டில் பெரிய பாத் டப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. எல்லா சானிட்டரி வேர்ஸை ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க.
இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். ஸ்ரீ விஸ்வா துவாரகா பில்டர்ஸ் இவங்க தான் இந்த வீட்டை சேல்ஸுக்காக கட்டியிருக்காங்க. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2,55 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரணம்பட்டியில் ஐடி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் அனானியாஸ் ஏஏ கார்டனுங்கிற ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் சின்ன ஒரு ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இதை நாம் ஜிம் ஆர் ஸ்பா ஆர் கசிபோ இந்த மாதிரி நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீமியம் 4BHK ஹோம் தியேட்டர் ஹவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இமீடியட்டாக புக் பண்ணிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட சைட் இருக்குது அதில் வந்து கட்டித்தர சொன்னாலும் இவங்க நல்ல குவாலிட்டியாக ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம சைட்டில் நம்ம சூஸ் பண்ணுற டிசைனில் கன்ஸ்ட்ரக்டும் பண்ணி கொடுப்பாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது சரணம்பட்டி ஐடி பார்க். ஐடி பார்க்குக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் அனானியாஸ் ஏஏ கார்டனில் என்ட்ரன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது வந்து 14.5 ஏக்கர் ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். 24/7 செக்யூரிட்டி, 24/7 RO வாட்டர், கிளப் ஹவுஸ், கார்டன், ஃபுட்பால் டர்ஃப், ஜிம் இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்து ப்ராஜெக்டை ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு ஸ்ரீ விஸ்வா துவாரகா பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.